எல்லாருக்கும் வணக்கம். என் சேனலுக்கு வரவேற்கிறேன். இது மயங்கா செஷன்ஸ். உங்களிடம் பேசிக் கொண்டிருப்பது மயங்கா. ட்ரெஸ் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. ஸோ இது வந்து ஹோலி பத்தி இருக்க போகுது. எதுக்கு ஹோலி கொண்டாடுறாங்கன்னு நம்ம இதுல தெரிஞ்சுக்க போறோம். சரிங்களா? ஸோ ஹோலி வந்து 3 விஷயத்துக்காக கொண்டாடுறாங்க. ஒண்ணு வந்து கெட்டது மேல நல்லது ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு, 2வது ராதையும் கிருஷ்ணனும் காதலுக்காக, 3வது வந்து பனிக்காலம் விட்டுட்டு ஸ்ப்ரிங், தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஸோ ஸ்ப்ரிங் வருதுன்னு சொல்லிட்டு செலிப்ரேஷன் பண்றதுக்காக நார்த் சைட்ல. சரிங்களா? ஹோலிக்காக என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் ரீசன், கெட்டதுல இருந்து நல்லது ஜெயிச்சிச்சுன்னு சொல்லிட்டு அதோட காரணம் என்னதுன்னு பார்த்தோம்னா, இரண்யகசிபுன்னு ஒரு அரக்கன் இருந்தான். சரிங்களா? அவன் வந்து பிரம்மா கிட்ட இருந்து ஒரு வரம் கேட்டிருப்பான். என்ன என்றால், ஒரு மனுஷனும் சரி, ஒரு மிருகமும் சரி, ஒரு அரக்கனும் சரி என்ன கொல்ல முடியாது. ஆயுதங்களையும் வச்சு சரி, கல்லாலையும் சரி என்ன கொல்ல முடியாது. பகல்லையும் சரி, ராத்திரிலயும் சரி யாராலையும் கொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு வரம் கேட்பான். அப்படி கேட்கும் பொழுது அவனுக்கு என்ன திமிராயிடும்னா, நம்மதான் கடவுள், நம்மள யாரும் சாவடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், நான் அவனோட கிங்டம்ல வந்து எல்லாரையும் அவனைதான் வந்து வணங்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவான். ஆனா அவனுக்குன்னு ஒரு பையன் பிறந்திருப்பான், பிரகலாதுன்னு சொல்லிட்டு. அவன் என்ன பண்ணுவான், அவன் பெரிய விஷ்ணுவோட பக்தன். அதனால வந்து அவனோட அப்பா சொன்னாலும் அவன் வந்து இல்ல, விஷ்ணுதான்னு சொல்லிட்டு விஷ்ணுவையே வணங்குவான். அதனால அவன் என்ன பண்ணுவான், நிறைய விதத்துல அவனை கொல்ல ட்ரை பண்ணுவான். சரிங்களா? சில டைம்ஸ் வந்து ஜெயில போட்டு சாப்பாடே கொடுக்காம அவனை சாவடிக்க ட்ரை பண்ணுவான். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய ஆஹ் பாம்பு குகையில போட்டுட்டு இந்த பாம்பு அவனை சாவடிச்சிடணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணுவான். நிறைய பண்ணும் பொழுது அதுல இருந்து ஒரு விதம் வந்து என்ன இருக்கும்னா, அவனோட தங்கச்சிக்கும் ஒரு வரம் இருக்கும். இதே மாதிரி என்ன வரும்னா, இவனை மாதிரியே அவனோட தங்கச்சியும் ஒரு வரம் கேட்டிருப்பா. என்ன வரும்னா, நெருப்பால என்ன சாகடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு வரம் கேட்பான். அதனால அவன் என்ன பண்ணுவான்னா, அவனோட தங்கச்சிய வந்து சாவாங்கல்ல, சாவும் பொழுது எரிப்போம்ல, அந்த மாதிரி ஒரு இதுல வச்சு அவ உட்காந்துப்பா, பிரகலாத வச்சுக்கின்னு. அதுக்காக அது எரிய விடுவாங்க. இப்போ ஒரு விஷயம் நம்ம எரிக்கிறோம்னா அது எதுக்காக எரிக்கிறோம்? ஒண்ணு அதுல இருந்து கெட்டது எடுக்கிறதுக்கு. எக்ஸாம்பிள், இப்போ நம்ம தண்ணி சூடு பண்றோம்னா எதுக்கு பண்றோம்? அதுல என்ன கிருமிகள் இருந்துச்சுன்னா அது செத்துடணும்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா சாப்பாடு செய்யும்போது என்ன பண்றோம், அதுல வந்து அது சமைக்கிறதுக்கும் சரி சேர்த்து கூடவே வந்து எதுனா கிருமி இருந்துச்சுன்னா அதுவும் போறதுக்கு. அதே மாதிரி ஒரு கோல்டு சில்வரை கூட நம்ம எதுக்கு எரிக்கிறோம்? அதோட பியூரிட்டி செக் பண்றதுக்கும் வந்து நம்ம வந்து நெருப்பு தான் யூஸ் பண்றோம். கூடவே வந்து அத ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்றோம், ஒரு விஷயத்த உருவாக்குறோம்னா நம்மளுக்கு நெருப்பு தேவைப்படுது. ஆமா தானே? அதே மாதிரி கோல்ட வந்து நம்ம பியூரிஃபை பண்ணணும், அப்படி என்ன பண்ணணும்னா நெருப்பு தேவைப்படுது. ஆமா தானே? அதனால அப்போ இன்டைரக்டா ஃபயர் வந்து கெட்டதை அழிக்கும், நல்லதை வந்து இன்னும் நல்லா இருக்கும். அந்த மாதிரி தானே ஒரு கான்செப்ட் இருக்கு. சோ இவ கேட்ட வரும், இது வரைக்கும் அவ நல்லதுதான் பண்ணியிருக்கா. அதனால அவளை வந்து எதுவுமே ஹார்ம் பண்ணல. ஆனா இவ வந்து பிரகலாத வச்சுட்டு அவனை சாவடிக்கிறதுக்காக உட்காரும் பொழுது அவளோட அந்த நல்லது போயிட்டு அது கெட்டதாதான் தெரியுது. ஆமா தானே? சோ அவ ஒரு என்ன விஷயம் பண்றா? கெட்டது பண்றா. அப்போ அவளோட வரம் அவளுக்கு உதவாது இதுல. அதனால அவ வந்து எரிஞ்சு போயிடுவா. ஆனா பிரகலாத் வந்து விஷ்ணுன்னு சொல்லிட்டு அவனை வந்து கடவுள் காப்பாத்திடுவாரு. சோ இதுல என்ன தெரிகிறது? கெட்டது
தோக்கும், எப்பவுமே நல்லது ஜெயிக்கும். அதனால இத வந்து செலிப்ரேட் பண்றதுக்காக அடுத்த நாள் வந்து ஹோலியை செலிப்ரேட் பண்றாங்க. அத ஹோலி செலிப்ரேட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி எரிப்பாங்க. இத வந்து ஹோலிகா தஹன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதான் ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்து ராதையும் கிருஷ்ணரோட காதல செலிப்ரேட் பண்றதுக்காக. இதுல வந்து இதுல வந்து ஹோலி வந்து 7 டைப்ஸ்ல கொண்டாடுவாங்க நார்த் சைட்ல. ஏதோ பூ வச்சு விளையாடுவாங்க. அதுக்கு அடுத்தது தண்ணியில நல்லா மண்ணை கலந்து அதை வச்சு விளையாடுவாங்க. அதுக்கு அடுத்தது வெறும் கலர் வச்சும் விளையாடுவாங்க. கலர் கூட தண்ணி மிக்ஸ் பண்ணியும் விளையாடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு பொண்ணுங்க பசங்களை வெட்டி வெட்டி அடிக்கிற மாதிரியும் விளையாடுவாங்க. நிறைய இருக்கு. நிறைய விதத்துல விளையாடுவாங்க. ஒரு ஒரு ரீஜனுக்கு ஏத்த மாதிரி. சோ இந்த மாதிரி வந்து 7 வகையான ஹோலி விளையாடுவாங்க. சரிங்களா? சோ இது வந்து 2வது ராதையும் கிருஷ்ணரோட காதலுக்காக விளையாடுற ஹோலி. 3வது வந்து பனிக்காலத்துல இருந்து ஸ்ப்ரிங் சீசன் வர்றதுனால அதுக்காக விளையாடுவாங்க. ஸ்ப்ரிங்னா என்னது? பூக்கள் பூக்கும். அதுக்கு அடுத்தது ஆஹ் நிறைய நிறைய மரங்க வந்து புது புது இலைங்க பண்ணும். பச்சை பசேல்னு இருக்கும். குளிர்காலத்துல இருந்து ஸ்ப்ரிங் சீசன் வர்றதால எல்லா பூவும் பூத்து எல்லாம் கலர்ஃபுல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு கலர்ஃபுல்லா அத மாதிரி செலிப்ரேட் கலர்ஃபுல்லா இருக்கும். அதனால கலர்ஸ் வச்சு கலர்ஃபுல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஹோலியை விளையாடிட்டு. உங்களுக்கு ஹோலி விளையாடுற வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா விளையாடுங்க. அதை வந்து பார்க்கறதை விட அதுல வந்து நம்ம கலந்துக்கும் பொழுது இன்னும் ஜாலியா இருக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி ஹோலி. உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதுக்கடுத்தது இதே மாதிரி என்ன வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கன் அமுக்குங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். இப்பொழுதுக்கு விடை பெறுகிறேன். உங்கள் அன்புடைய மயங்கா. நன்றி, வணக்கம்.